Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா zimbra latest version 8.8.12 எப்படி வந்து centos6ல இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். நம்மளோட VTeamTech சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களோட அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும். ஸோ நான் ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நான் ஒரு புது ஓஎஸ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறேன். அதுக்கான நேம் கொடுத்துட்டேன். என்ன லினக்ஸ் ஃப்ளேவர் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ என்னதில் centos இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதரில் வந்து 64 பிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவையான ரேம் கொடுத்துக்கிறேன். மினிமம் வந்து டெஸ்டிங்னாலும் சரி இல்லை வேறு ஏதாச்சும் பேசிக்காக வந்து நம்மளுக்கு 4 GB அது கொடுக்கணும். ஸோ 4 GB ரேம், அடுத்து 50 GB ஹார்ட் டிஸ்க் கொடுத்துட்றேன். ஸோ லைவுக்கு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா 50 GBயில் பத்தாது. ஸோ அது நம்பர் ஆஃப் யூசர்ஸ் பொறுத்து நம்ம ஒருத்தருக்கு எவ்வளோ கொடுக்குறோங்கிறத பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்கு தேவையான ப்ராசஸர் அலோகேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஹார்ட் டிஸ்க் ஓஎஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து ஃப்ரீ. என்னோடய டெஸ்டிங் பர்பஸ்க்கு அதுவே போதுங்கிறதுனால அது யூஸ் பண்ணிக்கிறேன். VMware வந்து பெய்டு, ப்ளஸ் அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு இதுவே மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஓஎஸ் பூட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹோஸ்ட் நேம் வைக்கிறது, IP அட்ரஸ் வைக்கிறதுன்னு அப்படியே ஒன்றுனா நம்ம செட் பண்ணிட்டே வருவோம். இந்த வீடியோவை நீங்கள் ஒருக்கா பார்த்துட்டா போதும். அடுத்தது நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் நீங்கள் அங்கேருந்து எடுத்து உங்களுக்கு ஒரு நோட் பேடில் இது காப்பி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் பண்ணுறேன். ஸோ நார்மலாக நான் இங்கேயே வந்து கனெக்ட் ஆட்டோமேட்டிக்லி கொடுத்துருவேன். எதுக்கு அப்படின்னா நம்ம ஓஎஸ் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணோம்னாலும் நெட்வொர்க் சர்வீஸ் வந்து ஆட்டோமேட்டிக் அப் ஆயிரும். இங்கே கனெக்ட் கொடுக்கல அப்படின்னா இப்போ நம்ம அங்கே போய் ஒருக்கா ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் நம்ம நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனில் போய் அதை ஆட்டோமேட்டிக்னு மாற்றிட்டு இருக்கணும். ஸோ இங்கேயே கை மொழியே கொடுத்துட்றேன் நான். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் செலக்ட் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே இந்தியா அப்படிங்கிறதுனால நம்ம கொல்கத்தா, சென்னை இந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் ஜோன் சூஸ் பண்ணிக்கலாம். ரூட் பாஸ்வேர்டு இது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது நான் யூஸ் ஆல் ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். நான் அலோகேட் பண்ணதே வந்து 50 GB தான். இதே நம்ம ப்ரொடக்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்னா ஒரு பூட்டுக்கு ஸ்வாப்பு இதெல்லாம் போக ரூட்டுக்கு ஒரு 50 GB மேக்ஸிமம் ஒரு 100 GB கொடுத்தா போதும். மீதி எல்லாம் OPT கொடுத்துடலாம். ஏன்னா zimbra வந்து நார்மலாகவே வந்து OPTங்கிற இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது முடிஞ்சதையுமே மினிமல் சூஸ் பண்ணிட்டு நான் இன்ஸ்டலேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். முடிஞ்சது இப்போ நான் ரீபூட் கொடுக்குறேன். வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கோல்டு. ஸோ ஐம் சாரி. ஓகே, இந்த கமெண்டை தான் நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கமெண்ட்ஸ் அப்படியே அங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த கமெண்டை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே ஈஸியாக இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இதில் இந்த கமெண்டில் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணுறங்கிறது சும்மா ஜஸ்ட் நான் ஓவர்வியூ மட்டும் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனில் போய் ஹோஸ்ட் நேம் அங்கே ஒருக்கா செட் பண்ணிடுறோம். நெட்வொர்க்கிங் சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் சர்வீஸ் வந்து ஆல்வேஸ் ஆன் கொடுக்குறோம். இது ஆல்ரெடி நம்ம அங்கே பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து இது ஒரு செக்யூரிட்டி, இது ஃபயர்வால் மாதிரி, இதையும் நம்ம டிசேபிள் பண்ணிடுறோம். இப்போ ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. நார்மலாக வந்து ஒரு லைவ் சர்வரில் வந்து நம்ம ஃபயர்வால் வந்து டிசேபிள் பண்ண மாட்டோம். அதுக்கான ஃபயர்வால் ரூல்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். நான் இங்கே டெஸ்டிங் அப்படிங்கிறதுனால ஃபயர்வாலை வந்து டோட்டலாக அடுத்ததில் வர்ற கமெண்ட்ஸில் டிசேபிள் பண்ண போகிறோம். IP6 ஃபயர்வால், IP4 ஃபயர்வால் எல்லாமே டிசேபிள் தான் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த கமெண்ட் தான் நம்ம ஃபயர்வால் சர்வீஸை ஸ்டாப் பண்ணிக்கிறது. விண்டோஸில் நம்ம ஃபயர்வால் ஆஃப் பண்ணுற மாதிரி லினக்ஸ்க்கான கமெண்ட்ஸ், அதுக்குள்ள சர்வீஸையும் ஆஃப் பண்ணிடுறோம். கூட போஸ்ட் ஃபிக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது CentOSல, அதையும் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஏன்னா ஜிம்ராவே வந்து டிஃபால்ட்டாக ஒரு போஸ்ட் ஃபிக்ஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட் ஃபிக்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இருந்ததுன்னா கான்ஃப்ளிக்ட் ஆகும். ஸோ இது முடிச்சதையுமே நம்ம இது முடிச்சதையுமே வந்து நம்ம CentOS வந்து ஃபுல் அப்டேட் கொடுக்குறோம். அப்டேட் முடிச்சுட்டு ஒரு ரீஸ்டார்ட் கொடுத்துருவோம். ஸோ நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறப்போ ஒரு சில அப்டேட் இருக்குது, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதை பொறுத்து அப்டேட்ஸ் இன்ஸ்டால் ஆகும். ஹோஸ்ட் நேம், இந்த ஹோஸ்ட் நேம் வந்து இந்த கமாண்டு CentOS 6.9க்கு செட் ஆகாது. இது ஆக்சுவலாக வந்து CentOS 7க்கு. ஸோ இந்த கமாண்டை கரெக்ட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ ஹோஸ்ட் நேம் வச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரீ ரெக்வெஸ்டஸ் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ரீ ரெக்வெஸ்டஸோட என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற கமாண்ட் இதில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வச்சு நீங்கள் ப்ரீ ரெக்வெஸ்டஸ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இது முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரீ ரெக்வெஸ்டஸில் நம்ம வந்து ஒரு DNS சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம வச்சுருக்கிற OSே DNS சர்வராகவும் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த DNSல ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் நம்ம டொமைனுக்கு அகேன்ஸ்டாக கான்ஃபிகர் பண்ண போகிறோம். லைவில் நீங்கள் மேபி இது பண்ண வேண்டியது இருக்காது. ஆனால் நான் இப்போது என்னோடய டொமைனுக்கு அகேன்ஸ்டாக இங்கேயே கொரி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறதுக்காக இந்த DNS சர்வரில் ஒரு ஹோஸ்ட் ரெக்கார்ட் மாதிரி ஆட் பண்ண போகிறேன். ஸோ DNS சர்வீஸில் ஒரு சின்ன செட்டிங்ஸ் மட்டும், ஏன்னா லோக்கல் போர்ட்டில் வந்து எந்த போர்ட்டில் ரன் ஆகணும் அப்படிங்கிறது, யாரெல்லாம் வந்து கொரி எக்ஸிக்யூட் பண்ணி DNS ரிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் செட்டிங்ஸ் போடுறோம். இது முடித்ததுக்கப்புறம் அந்த ரெக்கார்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த ரெக்கார்டு. கமாண்டை அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலுக்கான செக்யூரிட்டி பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு அப்படியே அந்த நேம்ஸ் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா MX ரெக்கார்டு, EA ரெக்கார்டு எல்லாமே இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக இப்போ நம்ம சர்வரில் வந்து நம்ம அங்கே OS இன்ஸ்டால் பண்ணுறப்ப வச்ச நேம் சர்வர் 4.4.4.2.2.2 இருந்துச்சு. ப்ரைமரியாக வந்து நான் என்னோடய லோக்கல் சர்வரையே வச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும். ஸோ நான் வச்சுருக்கிற ஹோஸ்ட் ரெக்கார்டு, MX ரெக்கார்டு எல்லாமே அது வேலிடேட் பண்ணிக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம பேக்கேஜை வந்து சர்வருக்கு மூவ் பண்ண வேண்டியது தான். சர்வருக்கு மூவ் பண்ணிவிட்டு பேக்கேஜை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் கொடுக்க வேண்டியது தான். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறப்ப என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அப்படியே பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு கமாண்ட் தப்பு, நான் அடுத்தது கரெக்டாக அடிச்சிடுவேன். இது டிஃபால்ட்டாக அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம எஸ் கொடுக்குறோம். ஜிம்ராவோட ரெப்பாசிட்டரி யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்கு எஸ் கொடுக்குறோம். இது கண்டிப்பாக எஸ் கொடுக்கணும். ஏன்னா சில பேக்கேஜஸ் எல்லாம் வந்து நம்ம ப்ரீ ரெக்வெஸ்டஸ் இன்ஸ்டால் பண்ணது போக அவங்க சில ரெக்வெஸ்டஸ் எல்லாம் அங்கேருந்து எடுத்துக்குவாங்க அவங்களோட ரெப்பாசிட்டரியிலேருந்து. ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15 minutes ஆகும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இந்த இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டொமைன் நேம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறது, அந்த அப்ளை பண்ணி முடிச்சதையுமே அதில் ஒரு 10 minutes இன்ஸ்டலேஷன் நடக்கும். ஸோ அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு இப்போ டொமைன் நேம் சேஞ்ச் பண்ண சொல்லுது. நம்ம வச்சுருக்கக்கூடிய ஹோஸ்ட் நேம்க்கு அகேன்ஸ்டாக வந்து ரெக்கார்டு இல்லை அப்படிங்கிறது சொல்லுது. நம்ம ஹோஸ்ட் நேம் ஆக்சுவலாக நம்ம டொமைன் நேம் வந்து இதுதான் நம்மளோட டொமைன் நேம். ஸோ அதை வச்சதையும் ஆட்டோமேட்டிக்காக அதில் எடுத்துருச்சு.
இப்போ எடுத்ததுமே இதில் முக்கியமாக நம்ம 2 வேலை செய்யணும். ஒன்று அட்மின் ஐடி, டிஃபால்ட்டாக அட்மின் டொமைன் நேமில் கொடுத்துருக்காங்க, அந்த ஐடியை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த ஐடி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கான பாஸ்வேர்டு செட் பண்ணுறோம். இதை செட் பண்ணி முடிச்சதையுமே அப்ளை கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு இப்படி வந்து டொமைன் வந்து நீங்கள் சிஸ்டம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாமா, மாடிஃபிகேஷன் பண்ணலாமான்னு கேட்கும். அதுக்கு எஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes இன்ஸ்டால் ஆகும். ஸோ என்னோட இந்த இன்ஸ்டலேஷனில் வந்து ஜிம்லெட்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகலை, எரர் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ ஜிம்லெட் இன்ஸ்டால் ஆகலைங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் ஒரு சின்ன கான்ஃபிகரேஷன் மிஸ்டேக்கு. நார்மலாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜிம்லெட் இன்ஸ்டால் ஆயிரும். சப்போஸ் இன்ஸ்டாலே ஆகலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டைரக்டரிக்குள்ளே ஆப்ட்டுக்குள்ளே ஜிம்ராக்குள்ளே ஜிம்லெட்டுங்கிறதுக்குள்ளே ஒரு 15 ஜிம்லெட்ஸ் இருக்கும். நீங்கள் வெப்லேயே போய் அந்த ஜிம்லெட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யாருக்காச்சும் இதில் ரிலேட்டடாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ்க்கு இது இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி மறக்காமல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கங்க. இல்லை உங்களுக்கு இதை விட ஏதாச்சும் பெட்டர் ஸ்டெப்ஸ் தெரியனாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது எங்களோட ஃபேஸ்புக் பேஜ், அந்த ஃபேஸ்புக் பேஜில் போய் லைக் பண்ணிக்கங்க. ஸோ நான் அங்கேயும் வந்து இங்கே போடக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் அங்கே அப்டேட் பண்ணுவோம். ஜிம்ராக்கு வந்து இந்த இன்ஸ்டலேஷன் ரிலேட்டடாக நோட்டிஃபை பண்ணணும் அப்படிங்குது. நான் ஒன்று கொடுத்துட்டேன். ஸோ நார்மலாக இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதையுமே நீங்கள் HTTPS போட்டு உங்களோட நீங்கள் என்ன ஐபி அட்ரஸ் வச்சிங்களோ அந்த ஐபி அட்ரஸ் போட்டிங்கனாலே உங்களுக்கு பேஜஸ் ஓப்பன் ஆயிரும். சப்போஸ்க்கு இது பேஜஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு ரீஸ்டார்ட் கூட பண்ணலாம். சர்வரை மோஸ்ட்லி ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்காது. இப்போ நான் சும்மா டெஸ்டிங்காக வெப்மெயில் லாகின் பண்ணுறேன். அதே மாதிரி அட்மின் பேனலும் லாகின் பண்ணுறேன். அட்மின் பேனலில் லாகின் பண்ணுறப்போ ஒரு சின்ன சர்வீஸ் எல்லாம் ரன்னிங் இல்லைங்கிற மாதிரி காமிக்கும். அதே பேக்எண்டில் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிற கமெண்ட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மலாக வந்து பேக்எண்டில் ரன்னிங்கில் இருக்கும், ஆனால் இங்கே வந்து ரெப்ளிகேட் அந்த சர்வீஸ் இது எடுத்து காமிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ எனக்கு சர்வீஸ் ஃபெயில்டுன்னு வருது, ஆனால் ஆக்சுவலாக பேக்எண்டில் வந்து என்னோட ரன்னிங்கில் தான் இருக்கும். ஸோ அதுக்கான கமெண்ட் இதுதான். நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ரூட்லேருந்து ஜிம்ரா அப்படிங்கிற யூஸருக்கு போகணும். நான் கொஞ்சம் தப்பாக ரூட்டே அடிச்சிட்டேன். இப்போ இங்கேருந்து நான் ஜிம்ராங்கிற யூஸருக்கு போயிடுறேன். ஜிம்ராங்கிற யூஸரில் ஜெட்டம் கண்ட்ரோல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னோம்னா என்னென்ன சர்வீஸ் எல்லாம் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஸோ இன்னும் ஃபெயில்டு தான் காமிக்குது, ஆனால் பேக்எண்டில் எல்லாமே ரன்னிங்கில் இருக்குது, நோ இஷ்யூ. இப்போ அடுத்தது ஒரு டெஸ்ட் மெயில் கூட போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சம் பேசிக் மெனூஸ், நம்ம மோஸ்ட்லி யூஸ்டு மெனூஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ப்ளஸ் வந்து பேசிக் கமெண்ட்ஸ், ஜிம்ராவோட கமெண்ட்ஸ், பேசிக்கான கமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்காக பேக்எண்ட்லேயே பார்க்கலாம். அந்த கமெண்ட்ஸ் பற்றியெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.